ஐயோ, ஒருத்தர் நான் செஞ்சதெல்லாம் என்ன செஞ்சிட்டாரு, சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து பாருங்களேன், அவர் தான் மேசியாவான்னு. எல்லாரும் ஓடி வந்து பார்க்குறாங்க. இயேசு நிற்கிறார். இயேசு அவங்கள சந்தித்து பேசுகிறார். அவர் பேசினதை கேட்டவுடனே அவர்களோடு தங்க 2 நாள் கேட்குறாங்க. 2 நாள் தங்கி தன்னுடைய போதனைகள் அவர்களுக்கு விவரிக்கிறார். இப்போ சொல்கிறாங்க, நீ சொன்னதுனால இல்லைம்மா, அவரை நாங்கள் உண்மையிலே நம்புகிறோம். அப்போ பாருங்க, அந்த கிராமமே என்ன செய்யப்படுது, ஆதாயம் செய்யப்படுகிறது. இதுக்கு யார் காரணம்? ஒரு நபர். இந்த மேசியாவுக்கு தானே இவ்வளோ நாள் நம்ம காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளே ஓடி போய் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்த ஒரு செயல் அந்த மகளையே மாற்றி விட்டது. இன்றைக்கும் அவங்களை குறித்து நம்ம பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம். ஒரு திரள் கூட்டம் ரட்சிக்கப்படுவதற்கு அவர்கள் ஒரு கருவியாக என்ன செய்தார்கள், மாறினார்கள். அப்போ நாம் எப்படி இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையின் மாற்றத்திற்கு நாம் ஈடுபடும் ஒவ்வொரு செயலும் காரணமாக இருக்குது. அப்போ உலக காரியத்தில் நம்ம ஈடுபடுறோமா, தேவனுக்கு அடுத்த காரியத்தில் ஈடுபடுறோமா? அப்போ ஒன்ஸ் நீங்கள் உண்மையிலேயே முழு மனதோடு ஆண்டவர் சம்பந்தப்பட்ட காரியத்தில் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தால் உங்களை அறியாமலே நீங்கள் மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பழைய ஆளாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் பாவ வாழ்க்கையில் நிலைத்திருக்க முடியாது. அதுக்கப்புறம் உங்களுடைய சூழ்நிலையில் கர்த்தரே வேற ஒரு அடையாளத்தை என்ன செஞ்சிருவார், தந்துடுவார். உங்கள் நிலைமையை ஆண்டவர் மாற்றுவார்.